ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயிர்லேருந்து எப்படி வெண்ணெயும் மோரும் பிரிச்செடுக்க போகிறோம் அப்படின்னு தான் காட்ட போகிறேன். ரொம்பவே சூப்பராக செய்யலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா நாங்கள் வந்து தயிர் வந்து கடையிலே வாங்கிக்கிறோம். இது வந்து ஆர்கானிக் ஷாப்பில் வந்து கிடைக்கிது எங்களுக்கு. ஸோ நல்லா இது வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். விழவே மாட்டேங்குது. ஸோ நல்லா அமுக்கி தான் விழ விடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா ஒரு கெட்டி தயிராக தான் இருக்குது. இது வந்து பசுமாட்டிலேருந்து செய்கிற ஒரு தயிர் தான். நல்லா வந்து வெண்ணெயும் கிடைக்கும். ஸோ நமக்கு எவ்வளோ வெண்ணெய் கிடைக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியில் பார்த்திங்கனாக்கா எங்கள் பாப்பா வந்து நான் படம் வரைஞ்சிட்டு வந்துட்டேன், இதையும் காட்டுமான்னு சொல்லி வந்து காமிச்சிட்டு இருந்தா. ஸோ அவள் ஆசை ஏன் இது பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் காட்டுறேன். அவள் நல்லா கிட்ட காட்டுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. பாருங்கள், எங்கள் வீட்டில் ஃபேமிலியை வந்து வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுறா. அவள் நல்லா சூப்பராக வந்து பாப்பா வந்து படம்லாம் வரைவா. பாருங்கள், அப்பா, அம்மா, அக்கா, தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சிட்ருக்கா. நான் அடுத்து பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து தயிர் வந்து கடைய போகிறேன். நம்ம வந்து மிக்சிலையும் போட்டு செய்யலாம். ஆனால் வந்து நம்ம கையில் செய்யும்போது அதோடய டேஸ்ட்டும் தனியாக தான் தெரியுது. மிக்சியில் எடுக்கும்போது அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது. நான் வந்து இன்றைக்கும் தண்ணியில் தான் செய்ய போகிறேன் கையால். ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா தண்ணி ஊற்றிக்கணும். அதே போல் தண்ணி வந்து சில்லுன்னு இருக்க தண்ணி வந்து ஊற்றிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து இந்த மரமத்தால் தான் வந்து நான் வந்து கடைய போகிறேன். வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். நான் வந்து இதை வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து கொஞ்சம் தயிரை வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து நல்லா கிண்டிக்கணும். அதாவது மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கணும். கடைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து தயிர் வந்து ஈஸியாக ரெடி பண்ணலாம். ஊர்லலாம் பார்த்திங்கனாக்கா காலையில் சூரியன் வந்து உதயமாகிறதுக்கு முன்னாடியே வந்து செய்வாங்க எங்கள் வீட்டிலலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா வெண்ணெய் வந்து மிதப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்ணெயை தான் வந்து மிதப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நல்லா கிடைக்கும். சூரியன் வந்து வந்துருச்சு அப்படின்னாக்கா வெண்ணெய் வந்து நமக்கு நிறையா கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நீர்த்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து அதுக்காக தான் நான் பார்த்திங்கனாக்கா நான் வந்து ஃப்ரிட்ஜ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சில் தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நல்லா இது மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து ஒவ்வொரு டைமாக வந்து உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு. அதாவது எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து அதில் வந்து காமிக்கலாம். நல்லா வந்து கடைஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு செய்கிறவங்களுக்குலாம் வந்து கை கண்டிப்பாக வலிக்கும். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து நல்லா வந்து முறையெல்லாம் பொங்கி வந்திருக்கு. நம்ம அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது வந்து எனக்கு செய்ய பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து 1/2 மணி நேரம் வந்து ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து திரும்பி இது மாதிரி கடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ நல்லா வந்து நம்ம கடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். கடைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், செகண்ட் ஸ்டேஜ் நல்லா வந்து மொறு நல்லா வந்து வந்திருக்கு. அதே போல் புளிச்ச தயிரில் செய்யும்போது தான் வந்து நல்லா சூப்பராக வரும். இப்போ அடுத்த ஸ்டேஜுக்காக நான் வந்து கடைஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு செய்யும்போது கண்டிப்பாக கை வலிக்கும். அதே பழகுனவங்களுக்கு வந்து கை வலிக்காது. ஊர்லாம் பார்த்திங்கனாக்கா பெரிய பானையில் வச்சு பெரிய மத்தாக இருக்கும். அது வந்து திருவவே முடியாது, சுற்றவே முடியாது. அந்தளவுக்கு வந்து பெரிய மத்தாக இருக்கும். அதில் தான் செய்வாங்க. இப்போ அடுத்து பாருங்கள், தேர்ட் ஸ்டேஜ் வந்து காட்டியிருக்கேன். இதில் பாருங்கள் நல்லா வந்து கொஞ்சம் எல்லோ கலராகவும் மாறி இருக்குது. நல்லா வந்து கெட்டியாக இருக்குது கொஞ்சம். இப்போ பாருங்கள், 4th ஸ்டேஜ் நல்லா வந்து மிதப்பு வந்து நிறையாவே வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கிண்டுனாலே போதும், நமக்கு வந்து மிதப்பு ஃபுல்லும் வந்துடும். இப்போ பாருங்கள், 5th ஸ்டேஜில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மிதப்பு எல்லாம் வந்துருச்சு. பாருங்கள், நல்லா எல்லோ கலரில் வந்திருக்கு, தெரியுது பார்த்தீங்களா? இனிமேல் நம்ம வந்து சில் வாட்டர் வந்து இதில் ஊற்றணும் அப்படின்னாக்க அதெல்லாம் அப்படியே ஒதுங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்படியே ஒதுங்கி வந்துருச்சு. நம்ம இதை அப்படியே கையால் எடுத்து உருட்டி போட்டுடலாம். அதே போல் இதை எடுத்து நம்ம சில் வாட்டரில் போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து கலந்து போகாது, அப்படியே மொத்தமாகவே வந்துக்கும். எனக்கு வந்து ரொம்ப செய்ய தெரியாது. இது பார்த்திங்கனாக்கா எங்கள் அத்தைலாம் வந்து நல்லா செய்வாங்க. இந்த மாதிரி உருட்டும் போதே பார்த்திங்கனாக்கா அவங்க நல்லா பால் வந்து உருண்டையாக எடுத்துருவாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலக்க வந்திருக்கு. ஆனால் அவங்களாம் செய்யும்போது பார்த்திங்கனாக்கா அப்படியே ஃபுல்லும் ஒரு மொத்தமாக இதிலேயே உருட்டிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக எடுப்பாங்க. இப்போ பாருங்கள், ஃபுல் வெண்ணெய் வந்து எடுத்தாச்சு.
இதே போல் அடுத்து கையால் இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னாக்கா மீதி இருக்கிறது எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு வந்து வெண்ணெயெல்லாம் தனியாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த மோரை வந்து நம்ம சாப்பாட்டுக்கு இல்லை குடிக்க அது மாதிரி செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம மிக்சியில் இந்த மாதிரிலாம் அடித்து செய்கிறத விட இந்த மாதிரி கையால் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது நம்ம உடம்புக்கும் பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல ஒரு உடற்பயிற்சியாகவும் இருக்கும். கிராமத்தில் பார்த்திங்கனாக்கா இப்போயும் இப்படி தான் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ நமக்கு வெண்ணெய் தனியாக கிடச்சிருச்சு. அதே போல் நமக்கு சூப்பரான டேஸ்ட்டான மோர் வந்து கிடச்சிருச்சு. நமக்கு இதில் வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் மோருக்கு. அது நம்ம விருப்பம்தான். பாருங்கள், இதில் வந்து இப்போ 1/2 லிட்டர் தயிர் வந்து நான் செஞ்சுருந்தேன்ல, அதில் வந்து மிதப்பு பார்த்திங்கனாக்கா இவ்வளோ வந்திருக்கு. நல்லா ஒரு கை அளவுக்கு வந்திருக்கு. இது வந்து ஒரு 50 கிராம் இருக்கும், அவ்வளோதான் வந்திருக்கு. ஒவ்வொரு பாலை பொறுத்து வந்து தயிர் வெண்ணெய் வந்து கிடைக்கிறது மாறுபடலாம். நல்லா கொழுப்பு நிறைந்த பாலாக இருந்தது அப்படின்னாக்கா நிறையா மிதப்பு கூட கிடைக்கும். இதில் வந்து இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. நம்ம இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அப்புறமா வந்து நெய் செஞ்சுக்கலாம். ஸோ மோரும் கிடச்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.